पुलिन्देशकन्यागनाभोगतुङ्गस्तनादिङ्गनासक्तकाश्मीररागं नमस्याम्यगं तारकादे तवोरस्वभक्तावने सर्वदा सानुरागं. இந்த முதல் பாதி முழுக்க ஒரே பதம் சமாசம். அதனால் நடுவில் பிரிக்கப்படாது. சந்தியாக இருந்தால் பிரிக்கலாம். சமாசம்ன்றது காம்பவுண்ட் வேர்ட். நேர் மீனிங் என்னன்னா காம்பவுண்ட் வேர்ட். இட் இஸ் நாட் எ காம்பவுண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். இட்ஸ் அ காம்பவுண்ட் வேர்ட், எ சிங்கிள் வேர்ட் பை இட்ஸ் செல்ஃப். அதனால் பிரிக்கப்படாது. கொஞ்சம் மூச்சை பிடிச்சிருந்தா சொன்னோம். புலிந்தேசகன்யாகனாபோகதுங்கஸ்தனாலிங்கனாசக்த காஷ்மீரராகம். நடுவில் மூச்சு விடப்படாது. அது இன்னொரு லாபம். இப்படி மூச்சை பிடிச்சுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆயுஷ்காலமானது இத்தனை மூச்சுன்னு தீர்மானம் பண்ணி தான் பிரம்மதேவன் அனுப்புகிறார். அதனால் இன்டைரக்ட்லி இது மாதிரி பெரிய ஸ்லோகங்களை சொல்கிறபோது வி ஆர் எக்ஸ்டெண்டிங் அவர் லைஃப் டைம் வித்தவுட் அவர் நாலெட்ஜ். புலிந்தேசகன்யா கனாபோகதுங்கஸ்தனாலிங்கனாசக்த காஷ்மீரராகம். கச்சிவேல் இருக்குது. காஷ்மீரராகம்னா காஷ்மீர ஸ்தபகம்னு சொல்கிறது குங்குமப்பூவை. குங்குமப்பூ சிவப்பட்டமாக சவுந்தருக்கு காஷ்மீரராகம். நமஸ்யாம்யகம் தாரகாரே. தாரகாசுர வதம் பண்ணதுனால தாரகனுக்கு விரோதின்னு அர்த்தம். அதிகமாக விரோதி. தாரகாரேனா தாரகனுக்கு விரோதின்னு அர்த்தம். 3 இடங்களில் தாரகாரேங்கிற பிரயோகம் சுப்பிரமணிய புஜங்கத்தில் இருக்குது. இது முதல் இடம். அப்புறம் பிரபோ தாரகாரே சதாரக்ஷமாந்தம்னு ஒன்று. அப்புறம் அபஸ்மாரகுஷ்டக்ஷயார்ஷ பிரமேக ஜுரோன்மாத குல்மாத ரோகா மகாந்தா விஷாச்சாஸ்திர சர்வே பவத் பத்திரபூதியம் விலோக்கியக்ஷனாத்து தாரகாரே திரவந்தே. இப்படி 3 இடங்களில் தாரகாரிங்கிற பதத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நமஸ்யாம்யகம் தாரகாரே தவோரஸ்வ பக்தாவனே சர்வதா சாமுராகம். பக்தர்களெல்லாம் ரட்சிக்க, அவனா ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப கருணையோடு இருக்கக்கூடிய ஒரு மார்பை போய் நமஸ்காரம் பண்ணுறேன். உலகான மார்பு, ஒரு ஸ்தலங்கிறது மார்பு. ஏன் தாரகாரேன்னு இங்கே போட்டார்? தாரகாசுரனுக்கு சகா அவன் மத ரூபத்தில் இருந்தவன் கிரௌச்சாசுரன்னு பேர். தாரகாசுரனை வதம் பண்ணுறதுக்கு சுவாமி கிளம்புற போது வீரபாகுதேவர் வந்து சொன்னார். அவன் சூரனுக்கு தம்பி, நான் உங்களுக்கு தம்பியோட மோதல் தான் சரியாக இருக்கும், நான் போய் அவனை ஜெயிச்சுன்னு வரேன், அனுமதி கொடுக்கணும்னா சரியாக போயிட்டு வரேன்னு நினச்சார். இந்த கிரௌச்சாசுரன் என்ன பண்ணிவிட்டான்? மாயாஜாலத்தால் மலையில் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய குகைகள், பலவிதமான குகைகள், ஒரு லேபிரிந்தியன் சிஸ்டம் ஆஃப் கேவ்ஸ். எந்த குகையில் போகிறோம், எங்கே வெளியில் வரோம் ஒன்றும் புரியாது. அந்த மாதிரி குகையில் போய் வீரபாகு நவவீரர்கள், வீரபாகுக்கு தம்பிகள் 8 பேர், மொத்தம் 9 பேர். இந்த 9 பேரும் உள்ளே போய் மாட்டிக்கும்படி அசைஞ்சுட்டான். இதை நாரதர் முருகன் சொன்னார், இது மாதிரி அவள்லாம் மாட்டின்னு இருக்கா, நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு பிரதிஜை பண்ணினார் சுவாமி. என்னை ஆசிரிச்சிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவளுக்கு வியாதி ஏது, நாசம் ஏது, அவளுக்கு பராபம்னு சொல்லக்கூடிய தோல்வி ஏது, அவமானம் ஏது? மாமாஸ்ருதானாம் லோகேஸ்மின் குதோ பீதிகி க்வசக்ஷதிகி பக்தானாஞ்ச ஜெகத்யஸ்மின் குவாஹாதய கொச்சபாகதா. அவளுக்கு வியாதி கிடையாது, விரோதிகளுடைய பாதை கிடையாது. என்னை ஒருத்தன் எதிர்த்து அவரை பொறுத்துப்பேன், என் பக்தனுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணால் நான் ஒரு நாளும் பொறுத்துக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காள். பக்தர்களை ரட்சிக்கிறத ரொம்ப கருணை காட்டின இடம் தாரகாசுர வதத்துக்கு முன்னாடி பிரதிஜை பண்ணுது. அப்புறமா போய் தாரகாசுரனையும் கிரௌச்சாசுரனையும் வதம் பண்ணி வீரபாகு முதலி வீரர்களெல்லாம் மீட்டு வந்தார் சுவாமின்னு மேற்கொண்டு செலுத்துகிறோம். இந்த இடத்துல ரொம்ப கருணையை காட்டினதுனால நமஸ்யாம்யகம் தாரகாரே தவோரஸ்வ பக்தாவனே சர்வதா சானுராகம். அவனம்னா லட்சணம்னு சொன்னேன். இப்போ தானே பஜனை நடந்திருக்கு. பஜனை சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமான ஒரு கீர்த்தனை பத்ராச்சல ராமதாசனுடைய கீர்த்தனை. அந்த அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. கிருஷ்ணகிரி பெரியவான்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அடுத்த தெரு பண்டார வேணுகோபால தெருவில் தான் இருந்தார். நிறைய ஒரு 300-400 முறை அவளை தரிசனத்துக்காக வந்திருப்பேன். 1992 சன்னியாசம் வாங்கிட்டார். 2004 பகவான் குருவாயூரப்பன் சரணத்தில் போய் சேர்ந்தார். அந்த 12 வருஷ காலம் சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கிறது 300-400 முறை அவளை தரிசனம் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த ஏரியா இங்கே நான் வந்தது கிடையாது. இந்த ஏரியா எனக்கு ரொம்ப ஃபெமிலியர். அப்போ வண்டி கூட கிடையாது. பஸ்ஸில் இறங்கி அந்த ஐசோஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போவோம், ஆற்றுக்கு போவோம். இது மாதிரி நிறைய தரிசனம் பண்ணியிருக்கேன். அவள் சொல்லுவாள், சங்கீதம் சாஸ்திரத்தை
சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டு சங்கீதத்தை அனுபவிக்கணும், பஜனை அனுபவிக்கணும்னு சொல்லுவார். என்ன அழகான பிரயோகம் பாருங்கோ. காட்டில் போனதுனால வனநிபுணன் ராமன்னு ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கா. வனநிபுணா இல்லை, சஜ்ஜனா வனநிபுணான்னு கீர்த்தனை. சாதுக்களுக்கெல்லாம் ரட்சிக்கிறது ரொம்ப நிபுணனாக இருக்கக்கூடியவன். ஜானகி ரமண கல்யாண குண சஜ்ஜனா வனநிபுணா ராமா ஜானகி ரமண. அவனம்னா ரக்ஷணம்னு அர்த்தம். ஸ்வபக்தாவனே சர்வதா சானுராகம். புளில்தேசகன்யாகனாபோகதுங்க புளில்தேசகன்யாகனாபோகதுங்க ஸ்தனாலிங்கனாசக்த காஷ்மீரராகம் ஸ்தனாலிங்கனாசக்த காஷ்மீரராகம் நமஸ்யாம்யஹம் தாரகாரே தவோரஹ நமஸ்யாம்யஹம் தாரகாரே தவோரஹ ஸ்வபக்தாவனே ஸ்வபக்தாவனே சர்வதா சானுராகம் ஸ்வபக்தாவனே சர்வதா சானுராகம் சானுராகம். அடுத்தாப்புல இந்த மார்பை சொல்லிவிட்டு கைகளை சொல்கிறார்.